வடமேலே கடவுள் அருள் டிவி நேருக்கு லக்ஷ்மினா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி அவர் 2இல் இருக்கார். பேசும்போது கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு 2ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை ரொம்ப மெனக்கிடுவீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் அவங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான விஷயங்களுக்காக மெனக்கெடுகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் அது 8இல் இருக்கும்போது இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்களால் கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 6இல் இருக்கும்போது அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட பேசும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 7இல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துரும். ஸோ குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி, வேலையில் இதுவரை இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் கிளியராகி ஃப்ரீயாகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6இல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்க கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 8இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனோ எடுத்துக்கிறது, ஒரு பேராசைப்பட்டு பெருசாக போய் ஒரு காசை கொட்டதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம், குழந்தைகளுடைய விஷயங்கள் அபரிதமான ஒரு வளர்ச்சி சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் உங்களுக்கு 7இல் இருக்காருங்க. அற்புதமான பலன்களை கொடுத்துருவாருங்க. முதல் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் வியாழக்கிழமை ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல வருமானங்கள், நிறைய சின்ன பிரயாணம் போயிட்டு வர மாதிரியான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் 3 அதிபதி மற்றும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் 10இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக ராகு தசாபுத்தினா ராகு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அவர் குருடைய சாரத்தில் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகத்துக்கு போயிட்டு வரமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு 11ஆம் அதிபதி குரு 5இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் வக்கரமாக இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். நடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 5 8ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது நெகட்டிவிட்டி இருக்காது. குழந்தைகளுடைய விஷயங்களை சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள்
கேது வந்து என்ன பண்ணுறோம், 7ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து உங்களுக்கும் உங்கள் கணவர் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றெல்லாம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இப்போது என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு பிடித்த தெய்வம் ஏதோ அதை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உதாரணமாக ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணால் ஒன்று உள்ளுக்குள்ளே வந்து ஈஸ்வரன் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் ஏன் பலிப்பதில்லை. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கள்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து பரிகாரங்களே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு 30% தான் பரிகாரங்கள் இருக்குது. ஸோ பரிகாரமே இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த ஒரு பிரார்த்தனை ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க. நீங்கள் வந்து பரிகாரம்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நம்ம முதல்ல அதை பற்றி பார்ப்போம். ஜென்ரலாக யாருக்கெல்லாம் பரிகாரம் இப்போ வந்து ஒரு 7ஆம் அதிபதிக்கான ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா, அங்கே வந்து செவ்வாயோ உங்களோடது ஜாதகத்தில் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். ஸோ 8ஆம் அதிபதி தான் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். அவருடைய பார்வையோ சேர்க்கையோனா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அது வந்து உங்களோட நெகட்டிவிட்டியை அதிகமாக கொண்டு வந்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அது எப்படின்னா, அஷ்டமாதிபதி உங்கள் ஜாதக ரீதியாக அஷ்டமாதிபதினு வரும். அதே மாதிரி காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதின்றவர் வந்து செவ்வாய். ஸோ இவங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு செயல்படும் போதோ இல்லை நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு இவங்களோட தொடர்பை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வந்து பரிகாரம் வந்து செயல்படாது, அது வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த பரிகாரம் பலிக்குமான்றதை பாருங்கள். காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 7ஆம் இடம் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே அந்த 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு செவ்வாயுடைய பார்வையோ இல்லை அந்த இடத்துலையே செவ்வாய் இருந்தாலும் அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்னமாக இருக்கீங்க. மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி சூரியனாக வந்து அவருக்கு வந்து ஒரு பரிகாரம் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே 8ல் வந்து அவருக்கு சூரியன் அஷ்டமாதிபதி 7 இருக்கும்போது அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அது நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளே இன்னும் அதிகம் ஒன்றுமே ஒழிய கண்டிப்பாக பலிக்கவே பலிக்காது. அதே மாதிரி அன்னைக்கு கோச்சாரத்திலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போதோ இல்லை 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போதோ ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பலிக்கவே பலிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து அது வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதி சம்மந்தம் ஏற்படும் போது உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து திருப்தி ஏற்படாது. அது மட்டும் இல்லை அந்த கர்மா இன்னும் அதிகமாகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் யார் பரிகாரம் பண்ணாலும் சரி, முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய அஷ்டமாதிபதி கிழமைகளில் வந்து அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களை அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு வந்து அந்த பரிகார பாவத்துக்கான இடத்துல இருக்கும்போது பரிகாரம் பண்ணிங்கன்னா பலிக்கவே பலிக்காது. அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து 1க்கு 2 அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில இதுக்கெலாம் வந்து பரிகாரமே கிடையாது. சரி, நான் எனக்கு பரிகாரமே இல்லைன்னா நான் எப்படி சார் வெளியில் வர்றது, அதுக்கு மாற்றமே இல்லையா சார், நான் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. என்னை பற்றி பிரார்த்தனை வைங்க. பிரார்த்தனை வேறு, பரிகாரம் வேறு. பரிகாரங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள். ஸோ ஆஃப் ஆகுமான ஒரு சிலதான் ஆகும், ஒரு சிலதெல்லாம் ஆஃபே ஆகாது. அதே பிரார்த்தனை என்பது இறைவனிடம் சரணடைஞ்சு நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது சரணாகதியில் தான் வந்து அற்புதமாக வேலை செய்யும். அதனால் இறைவனும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அது என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வந்து பிரார்த்தனை வைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த ஒரு காசில் முடிஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதனால் மனதார இறைவன்கிட்ட வந்து நீங்கள் சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வீண் போகாது. தேவையில்லாமல் பெரிய பெரிய பரிகாரங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறது, 5 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹம்பகான விஷயம் தான். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. 1க்கு 2 அஸ்ட்ராலஜரை கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இன்றைக்கி அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகிறவங்க வந்து பரிகாரத்தில் தான் நிறைய சம்பாதிக்க முடியுன்றதுனால நிறைய பரிகாரம் எழுதி கொடுக்குறாங்க. அது பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்னை பொறுத்தவரை பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமாதிபதி உங்களோட ஜாதக ரீதியான அஷ்டமாதிபதி தொடர்பு அந்த இடத்துக்கு இருக்கா, செவ்வாயோடைய தொடர்பு இருக்கான்றதை பார்த்துடும். கோச்சாரத்துலேயும் அவங்க வந்து தொடர்பு இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அது நிறைய பேக் ஃபயர் ஆகுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ உஷாராக இருங்க. அதை விட சிறந்தது ஆண்டவன்கிட்ட சரணடைஞ்சு
நீங்கள் வந்து பிரார்த்தனை வைங்க, எனக்கு எப்படியா முடிச்சு கொடு, எனக்கு இந்த பிரச்சனையில விடிவு கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.